நம்ம ஊர் ரயில் பயணம்னாலே ஒரு தனி சுகம்தான். ஜன்னல் ஓரம் காத்து, சூடான சமோசா, வேர்க்கடலை, கூடவே அந்த தடம் புரளாத ரயில் சத்தம். ஆனால் என்னைக்காவது ரயில் பெட்டிகள் ஏன் பெரும்பாலும் நீலம் அல்லது சிவப்பு நிறத்தில் இருக்குன்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? ஏதோ ஒரு கலர் அடித்து வச்சுருக்காங்கன்னு சாதாரணமாக நினைக்காதீங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியலும் நம்ம உயிரை காக்கும் தொழில்நுட்பமும் இருக்குது. முதல்ல நீல நிற பெட்டிகள். இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்தும் பெட்டிகள். இதை ஐசிஎஃப் கோச்சஸ், இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெட்டிகள் இரும்பால் செய்யப்பட்டு கொஞ்சம் கனமாக இருக்கும். அதிகபட்சமாக 110 முதல் 120 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போக முடியும். இந்த பெட்டிகளோட மைனஸ் என்னென்னா, துரதிருஷ்டவசமாக விபத்து நடந்தால் ஒரு பெட்டி மேலே இன்னொரு பெட்டி ஏறிடும் வாய்ப்பு அதிகம். அடுத்தது சிவப்பு நிற பெட்டிகள். இதுதான் இப்போது நம்ம இந்திய ரயில்வேயோட ஹீரோ. இதை எல்ஹெச்பி கோச்சஸ், லிங்கே ஹோஃப்மேன் ஃபுஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜெர்மன் தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டது. நீல நிற பெட்டிகளை விட இது எடை குறைவு. துருப்பிடிக்காத ஸ்டீலால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் செய்யப்பட்டது. இந்த சிவப்பு பெட்டியோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இதில் ஆண்டி டெலஸ்கோபிக் சிஸ்டம் இருக்குது. அதாவது ஒருவேளை பெரிய ரயில் விபத்து நடந்தால் கூட ஒரு பெட்டிக்கு மேலே இன்னொரு பெட்டி ஏறாது, பெட்டிகள் கவிழாது. இதனால் பயணிகளோட உயிர் தப்ப அதிக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது 160 முதல் 200 கிலோமீட்டர் வேகத்தில் பாதுகாப்பாக சீரிப்பாயும். நவீன டிஸ்க் பிரேக் சிஸ்டமும் இதில் இருக்குது. இந்த கலர் வெறும் பெயிண்ட் இல்லை, அது ஒரு அடையாளம். நீல நிறம்னா பழைய தொழில்நுட்பம், சிவப்பு நிறம்னா அதிவேகம் மற்றும் கூடுதல் பாதுகாப்புன்னு ரயில்வே ஊழியர்களும் பயணிகளும் ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிக்கத்தான் இந்த நிறங்கள். அடுத்த முறை ரயிலில் ஏறும்பொழுது நீங்கள் எந்த கலர் பெட்டியில் பயணிக்கிறீங்கன்னு கவனிங்க. தொழில்நுட்பம் எப்படி சத்தமே இல்லாமல் நம்ம வாழ்க்கையை பாதுகாக்குதுன்னு நினச்சி நிச்சயம் ஆச்சரியப்படுவீங்க. நீங்கள் கடைசியாக எந்த ஊருக்கு எந்த நிற ரயில் பெட்டியில் பயணம் செஞ்சீங்க? உங்களோட மறக்க முடியாத ரயில் பயண அனுபவத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.